Hello guys, welcome back to Navis Playing War Robot channel. இன்னைக்கு நம்ம மெக்கர்னாவோட பார்ட் 4 கேம் ப்ளே தான் விளையாட போறோம். பேட்டில் கொடுக்கலாம். இப்போ நான் புதுசா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். அது என்னன்னா இல்ல ஒரு புது வெப்பன் வாங்கி போட்டுருக்கேன். இதோ இதுதான். அப்புறம் இதுலயும் ஒரு புது வெப்பன் வாங்கி போட்டுருக்கேன். அப்புறம் இது போன வீடியோல வந்தா தெரியல ரெண்டு புது மெக்கா நினைக்கிறேன். தெரியல பழமிக்கு தான். இப்போ நான் உங்கள்கிட்ட காய்ச்சேன் நான் லெவல் 3 கொண்டிருக்கேன். எல்லாத்தையும் இந்த மெக்ஸில் நம்மளால் வாங்க முடியும். நம்மகிட்ட காசு 17,000 தான் இருக்குது. இந்த பெர்தி ஈவெண்ட்டில் வந்து இருக்குது. இதுவும் நம்ம இந்த வெப்பன்ஸும் நம்மளால் வாங்க முடியும். அதில் இருக்கிற ஒன்று தான் இதை தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஃப்ரான்கெட் 6. இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். பிடிச்சா எங்கள் அதுவும் இல்லாமல் 2 செட்டும் டோர்னமெண்ட்டும் வந்துருக்கு. முதல்ல நான் உங்களுக்கு டோர்னமெண்ட் கத்துறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வீடியோ ஆரம்பிச்சு 1 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறக்காமல் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணுங்கள். இதோட பார்ட் 5 வேணும்னா 3 லைக்ஸ் பண்ண போடும். யாருமே லைக்கே பண்ண மாட்டீங்க. அதனால தான் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் அவ்வளோ லைக் பண்ணிட்டீங்கனால மட்டும் நான் போடுவேன். சரி பேட்டில் வரப்போகுது. இதான் டோர்னமெண்ட். நம்மளோட கிளாஸ் மாதிரி ஸ்பீடாக போக முடியல. இன்னமைக்கே நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல மேலே போய்க்கலாம். அப்போனால அங்கே தான் கூட்டமாக இருப்பாங்கன்னு இல்லை. ஆனால் அவுட் ஆகிட்டேன் கைஸ். சரி நம்ம இன்னொரு மிக்க எடுக்கலாம். 2 கிலோ ஏன் எனிமி டீம் கலக்குனா ஒன்று நானாக தெரியாமல் கீழே ஒன்று செத்துருக்கு. அப்படி விழுந்து செத்தாலும் எனிமி டீம் தான் வரும். இந்த காமிக்கிறக்காவோட நான் கீழே விழுந்தேன். இவனையும் நம்ம அவுட் பண்ணிடலாம் கைஸ். திரும்ப நம்ம லோட் பண்ணிக்கலாம். 2 புல்லட் தான் இருக்குது. 3, 2, 1. திரும்ப நம்ம அவுட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம போய் ஒருத்தவனை அவுட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். இப்போதான் மின்சார போட்டு கீழே இறங்கலாம். நம்ம அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்குறோம்னு சொல்லி அப்படியே மொத்தமாக அப்படியே கீழே போய் வச்சுருக்கீங்க. எப்பயுமே இப்படியே நமக்கு இப்படி முன்னாடி போய் இல்லை கட்டாயிரும்ல. அப்போ மேப் பண்ணலாம் போய் நம்ம அவுட் ஆயிடுறோம். அது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது. அதனால நம்மளால் பண்ண முடியல, கேம் விளையாட முடியல சொல்கிறேன். என்னோட பாடி மெக்கோட எக்ஸ்பீரியை வர இவனோட அப்பனோட அட்வீஸ் அதிகமாக இருக்குது. யாருக்கு இப்போ அவுட் பண்ணுவோம்? யார் இப்போ ஒன்று சுத்தா எல்லாரும் மேலே இருக்காங்க. இங்கேயும் ஒருத்தன் மேலே இருக்கான். வேண்டாம் அவுட் பண்ணியிருக்கான். நம்ம டீமாத்தை அவுட் பண்ண பார்க்குறோம். டீமாத்தை அவுட் பண்ணலான்னு பார்க்குறேன். அவுட் பண்ணியாச்சு. அவுட் பண்ணி அவங்க டீம் தான் ஜெயித்துது. அதுக்கு அவுட் பண்ணவே இருக்கலாம். என்ன நம்மளுக்கு ஒரு கீ கற்றுருக்குல்ல கைஸ். நிறைய பேர் அராக்ராஸ் மிக்க வாங்கிட்டாங்க போல். முன்னாடி இன்ஸ்டால் பண்ணவங்களா இருக்கும் கைஸ். வந்துட போது கிராஸ் பண்ணிடலாம் கைஸ். குறைச்சே வந்துருக்கோம். நம்ம போட்டு அப்படியே நம்ம ஓடிடலாம். நம்மகிட்ட அஸ்பி கம்மியாக இருக்குது. ஓடி நம்ம திரும்ப அப்படி ஒன்று ஒழிச்சிக்கலாம். லாஸ்ட் மேலே இருந்து வரும்ல அதில் வேற போட்டாங்க. சொன்னேன்ல போட்டானா நம்மளை அவுட் பண்ணிட்டான். இல்லை அவுட் ஆகிட்டேன். அவுட் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டேன். சரி நம்ம ஸ்லிங்ஸ் அதை திரும்ப எடுத்துக்கலாம். நம்ம லேட் லாக்கெட் லான்ச் இருக்கணும். சைலண்ட்டாக வந்தோம். பட் இப்போ மேலே கீழே இறங்க முடியாத இடத்துல வருவோம்ல அப்போ போய் நம்ம போட்டுடலாம். கீழ்தான் இருக்கான். போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவனா வச்சுருக்கான்னு அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சு. நம்ம மேலே இருக்கோம். டார்கெட் அதை க்ரியேட் பண்ணுறோம் கண்டுபிடிச்சாங்க.
ரைட் நம்மளே அவுட் பண்ணலான்னு பார்த்தா நம்மளாம் திரை வச்சிருக்கோம். இவனை அவுட் பண்ணலான்னு தாக்கி சத்தா இவனே லாக்கி லான்சர் வச்சு நம்மளை அவுட் பண்ணிட்டான். கைஸ் 3 லைக்ஸ் வந்தால் இதை அடுத்த 10 வரும். மறக்காம ஞாபகம் வச்சுருக்கீங்களே. ரிஸ்கில் போய்க்கலாம். கீழே போகிறதுக்குள்ளே நம்மளை அவுட் பண்ணிட்டாங்க. வந்தானே நம்மளை அப்படியே அவுட் பண்ணியிருக்கான். ஏன் நம்மளே அவுட் பண்ணியிருக்கான். கீழே போய் பார்க்கலாம். எங்கே இருக்கான்? நான் வரும்போதே கிஃப்ட் இருக்காங்கம்மா. க்ளோஸ் ஆனால் எனக்கு என்ன இன்னொரு வழி இருக்குல்ல. போனாப்பா மிஸ் டெஃபீட் ஆகணும்னு தெரியும். யுவர் மேக் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இவனோட மேக் செகண்ட் பிளேஸ். 5 கில் எடுத்துருக்கான் இவன். 5 கில் அவன். நம்ம 6 கில். அவனோட 1 கில் எக்ஸ்ட்ரா. 136 XP வேறு எடுத்துருக்கு. நான் முன்னேறி மேலே போயிருக்கேன். இத்தனோட பிளேஸில் இருக்கோம். கைஸ் இத்தனையில் இருக்கோம். இன்னும் நம்ம நிறையா மேலே போக முடியும். இப்போ நான் நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரியே 2vs2 தான் நான் ஆட போகிறேன். 2vs2னா 5vs5னா 5 பேர் 2 பேருமே 5 பேருக்குள்ள நடக்கிற சண்டை. 2vs2னா 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டை. டோர்னமெண்ட்னா ஒன்றும் இல்லை, பேட்டில் ஏரியா தான் மாறி இருக்கும். அந்த மாதிரி அது நம்ம ஸ்டெப்பு மேலே ஏற ஏற நம்மளுக்கு அது முடியும் போது நம்மளுக்கு அதில் என்னென்னலாம் போட்டிருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ஆனியஸுங்கிற கூட்டமாக நிறைய பேர் வருவாங்க. ஆனால் பவர் அவங்களே தந்துடுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மெக்கும் பவர்ஃபுல்லான வெப்பனையும். அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட் எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும். அதுதான் ஆனியஸ்லாம். நம்ம அவுட் பண்ணலாமா? முடியாதே. நேரில் வச்சுருக்கோம். பக்கத்தில் போயிட்டு அவுட் பண்ணலாமா? லெஜெண்டரி மேக். லெஜெண்டரி மேக்னா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் போல. லெஜெண்டரி அப்படின்னா இது ஃப்ளாஷ் ஸ்பீடோட நெக்ஸ்ட்டு எவால்யூஷன் தானே. மெகா ஃப்ளாஷ் ஸ்பீடு. எதிர்பார்க்கவே இல்லை மெகா ஃப்ளாஷ் ஸ்பீடு இருக்கும்னு. இது இருந்தாலே கன்ஃபார்ம் எனிமி டீம்னு இருப்பாங்க. இது ஒரு பயங்கரமான பேட்டிலாக இருக்க போது. மெகா ஃப்ளாஷ் ஸ்பீட் விசஸ் லெஜெண்டரி நாவிஸ். என்ன மெகா கொண்டு வரணும் என்ன தாட்டில் இந்த சொன்னா கூட்டு போயிட்டே இருக்கும். அசால்ட்டாக முடிச்சுட்டான். ஒன்றாங்க எடுத்து ஒரே ஒரு மோடு தான் 15,000 கொண்ட இதுவுமே போயிடுச்சு. ஃப்ரான் கட்டி 8 வேறு ஒருத்தருங்க. நம்மகிட்ட இருந்துச்சு முன்னாடி, இப்போ இல்லை. நம்மகிட்ட இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மெக்கு எடுக்கலாம். இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மெக்கு. இந்த மெக்கு என்ன கைஸ் இவனே போட்டு தள்ளிட்டான். அவங்ககிட்ட போய் பார்த்தா இவனே அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டான். இந்த மேட்ச் நம்ம தோற்று தான் போவோம். அதனால நம்ம வெளில வந்துட்டு 2vs2 வேறு ஆளுங்க கொண்டு மாறலாம். 2vs மெகா ஃப்ளாஷ் ஸ்பீட் வச்சுருந்தாங்க. மெகானா நோமேடு. இது பேர் மறந்துட்டேன். 10 ஃப்ளாஷ் ஸ்பீடை சேர்த்தாடா இது. இன்னும் ஆனால் ஒரு இது சமமே 10 ஸ்லிங்காட் மெகா சேர்த்தாடா. நோமேட்னா 50 இது சேர்த்தாடா. அந்த அளவுக்கு ஒரு நோமேடு. அது நம்ம டோர்னமெண்ட்டில் ஃப்ரீ ஃபயர் ஆல்னு ஒன்று இருக்கும். அது தனித்தனியாக யாரும் டீமே கிடையாது. அந்த இதில் நோமேடு நிறையா பேர் கொண்டு வருவாங்க. அப்போ நிற்கவே முடியாது. அதனாலலாம் நோமேடு இருந்துச்சா அவள் தான் நிற்கவே முடியாது. ஒரு இடத்துல டக்குன்னு அவுட் பண்ணிடுவாங்க கைஸ். நோமேடு இருந்துச்சுன்னா நோமேடு அவ்வளோ பவர்ஃபுல்லான மிக்ஸு. நம்மகிட்ட இருக்கிற சாதாரண மிக்ஸு தான். நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் போன்றதே வச்சுருக்கேன்னு சொன்னல. அதில் என்கிட்ட ஸ்ட்ராக்கில் இருந்துச்சு. அப்புறம் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராக்லரு, அப்புறம்
அப்புறம் நான் வச்சிருந்தது அராக்ராஸு ரொட்டு ஸ்மெல்லு மாதிரி போடும்ல, அதுக்கடுத்து இது வைக்கிறோம். இது எனக்கு பேர் தெரில, நீங்கள்லாம் புதுசாக விளாட்றீங்கன்னா சொன்ன எனக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ கூட நான் 3rd லெவலில் இருக்கேன்ல, ஒன்றுமே குட்டியாக ஒரு இது மாதிரி இருந்துச்சுல அன்னிமிக்கும், ஆனால் அதோட பல்காக ஒரு மாதிரி இருந்துச்சுல அன்னிமிக்கு தெரியல. இது முடிச்சிடலன்னு பார்க்குறேன். 2 பேருமே ஒரே பண்ண போயிட்டாங்களே. சரி, நம்ம இந்த என்னத்தை பண்ண போகிறோம் சரிங்களாம்மா? இந்த ஒரு ஆளே நான் கிளிக் பண்ணி தரேன் விட்டாங்க. இதுதான் பண்ண முடியாது தெரிஞ்சுது சார். முட்டியாட்டி ட்ரை பண்ணி க்ரீன் லைட் ரெட் லைட். நம்ம க்ரீன் லைட் ரெட் லைட் தானே விளாட்லான்னு பார்த்தேன். பண்ணிட்டாங்க க்ரீன் லைட் ரெட் லைட் கூட விளாட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ போய் நான் விளாட விடாத மாதிரி நான் விடாமல் அவுட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஓகே வா இதுதான் ஓகே. நெக்ஸ்ட்டு வாங்க. வரலன்னா நானே பக்கத்தில் வந்து கிளிக் ஸ்கில் பண்ணுறதுக்குள்ள மேட்ச் முடிச்சுட்டு இப்போயாத்தி அப்போ நான் கில் பண்ணுறேன். வாங்க 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 வாங்க. யார் வரீங்களோ அவங்களுக்கு கில் கன்ஃபார்ம். இதனால் கில் தரேன் இல்லை, கில் எடுப்பேன். தெரியாமல் வந்து அவுட் ஆயிட்டீங்களே. நீ என்ன பண்ணுறா அவுட் ஆகிட்டு நீ அண்ணனுக்கு ஹெல்த்து கொடுக்குற மிஸ்டர். அப்போனாடா எனக்கு ஹெல்த்து கொடுக்க முடியும். 3000 தான் இருக்குது சரியா? ஓகே போ. ப்ளீஸ் நம்மளே ஃபாலோ பண்ணி தரோம். நம்மகிட்ட கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாலோ பண்ணுற முடிச்சுருவேன். நான் அவுட் ஆகிட்டேனே கைஸ். என்னோட மெக்கோட அவனோட இதோட ஹெச்பி பார்த்தீங்களா எப்படி எனக்கு 45,000 ஹெச்பி வந்து ஆரிஸ்கே அவ்வளோதானே இருக்கும். இன்னும் போய் அப்டேட் பண்ணியிருப்பான். அது ஒன்றுக்கே 50,000 60,000 தான் அப்டேட் பண்ணியிருப்பான் போயே. அந்தளவுக்கு ஹெச்பி அதிகமாக இருக்குது. 20,000 தானே இருக்கணும். வெப்பனும் 36,000 இருக்குது. அவனோட மெக்கோட இதோட அதிகமாக இருக்குது. நம்ம சரியில்லை. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்டா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு அடிச்சுனா என்னடா போட்டெல்லாம் வரான் பாருங்க. அடிச்சுரா அங்கே போட்டோன்னா போட்டல் வரீங்களா? போட்டலுவேன் 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 போட்டலுவேன். இந்த மாதிரி மேட்ச் வித்துறோம் போகும். கீழே போய்ட்டான். நம்ம அவுட் பண்ண வேண்டிய டைம் வந்து அவுட். பை பாய். तो वन எங்கள் டீம் தான் ஜெயிக்க போகுது. ஜெயிச்சிருச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா கைஸ்? 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய். இன்னும் 3 லைக்ஸ் வந்தாலும் இதோட 50